நம்ம வந்து செல்போன் டாக்டர் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட் மட்டும் பண்ணல, நல்ல பிரைம் லொகேஷன்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, இது வந்து நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. இது ஓபன் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் பர்பஸ் இருக்கா, ரீசன் ஏதாச்சும் இருக்கா? சென்னையில டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. நம்மளோட பேர் தி செல்போன் டாக்டர்ன்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம பிராண்ட் பேரையே காப்பி பண்ணி நிறைய பேர் வச்சு அதுல இருந்து கஸ்டமர் ஜெனரேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்கன்றது நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டாவே கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க, சரியா சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு சர்வீஸ் பண்ண போய் வேற சர்வீஸ் ஏதோ பண்றாங்க, காசு வந்து அதிகமா சார்ஜ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. சர்வீஸ் வந்து பண்ண போது ஒரு ரேட்டு சொல்றாங்க, பண்ணிட்டோன்னு ஒரு ரேட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நான் எல்லா கடையும் சொல்லல, சில கடை. இந்த ரேடியோ மார்க்கெட்டுக்கு ஒரு கெட்ட பேர் நீங்க சொல்ற மாதிரி இருக்குதான் செய்யுது. நிறைய கஸ்டமர் என்ன இங்க வந்தா ஏமாத்திடுவாங்க. இது ஒரே ஆமா, இல்ல ஏமாத்துறவங்க இந்த இடத்துக்கு வந்தா நம்மதுல 15 QC செக் இருக்கு. QC பாயிண்ட் குவாலிட்டி செக் 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. which means ஸ்பீக்கர் கேக்குதா, மைக் கேக்குதா, ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா, வைஃபை ஒர்க் ஆகுதா, சார்ஜிங் ஏதான்னு சொல்லி ஒரு 15 பாயிண்ட்ஸ் செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கையில கொடுக்கணும். வாரண்டி சர்வீஸ் தான் பண்ண மாட்டாங்க. ஆமா, வருவாங்க கொஞ்சம் ஒரு லோ காஸ்ட்டுக்கு என்ன முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் தேடி வரதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தா ஏரியால இருக்கிற கடைக்கு போனா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும், ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோர் ஒன்லி ஃபார் வாரண்டி சர்வீஸ். நம்ம அதை மைண்ட்ல பதிவு வச்சுக்கணும். கஸ்டமர் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, வாரண்டி சர்வீஸ்க்காக தான் இந்த ஸ்டோரை நம்ம வச்சிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு ஷோரூம் செட்டப்ல ஒரு ஸ்டோர் நம்ம செட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா இங்க பண்ற எல்லா சர்வீஸ்க்கும் வாரண்டி கிடைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரிச்சி ஸ்ட்ரீட் மவுண்ட் ரோடு. அங்க பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனல்ல வந்து செல்போன் டாக்டர் வந்து ரெகுலராகவே வீடியோ போட்டுட்டு இருப்போம். ஒரு பிரான்ச் வந்து ஸ்பெஷலா நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து ரிச்சி ஸ்ட்ரீட், ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட் தான் நம்ம சேனல்ல போடல, பட் இது வந்து நியூ ஷாப். ஸோ ஒரு 2 days தான் ஆகுது. ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இங்க தான். ரிச்சி ஸ்ட்ரீட் தான் ஃபர்ஸ்ட் கடை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரம்பூர், அயனாவரம், நெல்சன் மாணிக்கம் ரோடு, OMR, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புருஷவாக்கம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட் போடல. இது செகண்ட் ரிச்சி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஷாப். நல்ல பிரைம் லொகேஷன்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ இருக்கும், அந்த மெட்ரோ இறங்கிட்டீங்கன்னா அஞ்சுமான் பில்டிங், அந்த பில்டிங் உள்ள வந்தீங்கன்னா ஷாப் நம்பர் 13 தான், கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு செல்போன் டாக்டர். ஸோ இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்னையில டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. எல்லா அவுட்லெட்ஸோட டீடைல்ஸும் நான் கொடுத்துறேன். உங்களுக்கு எது நியரஸ்டா இருக்கோ கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா செல்போன் டாக்டர் வந்து நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டாவே கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க, சரியா சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு சர்வீஸ் பண்ண போய் வேற சர்வீஸ் ஏதோ பண்றாங்க, காசு வந்து அதிகமா சார்ஜ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல வந்து நம்ம செல்போன் டாக்டர் வந்து செகண்ட் பிரான்ச் வேற ஓபன் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டலாம். அதே மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்ல நிறைய கடைகள் இருக்கு, அந்த கடைக்கும் நம்ம செல்போன் டாக்டருக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் நம்ம டீடைலா கேட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஷாப் பாத்தீங்கன்னா மெயினா ஐபோனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆண்ட்ராய்டு போன்ஸும் இங்க சர்வீஸ் பண்றாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இங்க இந்த செல்போன் டாக்டரோட ஸ்பெஷல் என்னன்னா வாரண்டி கொடுப்பாங்க சர்வீஸ்க்கு. நிறைய இடத்துல சர்வீஸ்க்கு வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, பட் இங்க வந்து நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க நம்பி இங்க வந்து சர்வீசஸ் பண்ணலாம். பிரான்சைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் நீங்களும் உங்க இடத்துல நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா பிரான்சைஸ் மூலமா இது பண்ணிக்கலாம். அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோல போயிட்டு இந்த பிரான்ச்சோட ஸ்பெஷல் என்ன, சோ எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் ரிச்சி ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப்பை விசிட் பண்ணிருக்கோம். நம்ம பக்கத்துல ப்ரோ இருக்காரு. ஐ ப்ரோ. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க ப்ரோ? ஓகே, சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி நம்ம வந்து செல்போன் டாக்டர் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வீடியோ வந்து பண்ணிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட் மட்டும் பண்ணல, ஓகேங்களா? மத்த எல்லா பிரான்ச்சும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷாப். சொல்லியிருக்கோம் கூட. ஆமா, இப்போ வந்து நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. இது ஓபன் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் பர்பஸ் இருக்கா, ரீசன் ஏதாச்சும் இருக்கா? பேசிக்கா ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து நம்மளோட ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்னு சொல்றப்பவே வந்து பாக்குறப்பவே தெரியும் இது என்ன கொஞ்சம் சின்ன ஷாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்ட் கேட்டாங்கன்னா இதுக்கு இவ்வளவு ரெண்டான்ற மாதிரி தான் அந்த ஒரு ஷாப். பட் ஓகே, இருந்தாலும் கஸ்டமர் கொஞ்சம் வந்து சிட்டிங் ஏரியா கொடுக்கணும் அவங்களுக்கு. அட் சேம் டைம் வந்து அவங்க உட்கார்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிரைம் லொகேஷன்ல கிடைச்சதுனால நம்ம இந்த ஸ்டோரை எடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி வரலாம். ஏன்னா நம்மளோட பேர் தி செல்போன் டாக்டர்ன்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம பிராண்ட் பேரையே காப்பி பண்ணி நிறைய பேர் வச்சு அதுல இருந்து கஸ்டமர் ஜெனரேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்கன்றது நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். சோ அதனால நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்ல உள்ள வரும்போது கஸ்டமர் அங்க முடங்கிடுறாங்க. ஏன்னா நான் தான் செல்போன் டாக்டர் எங்களுக்கு தெரிய பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க நல்ல சர்வீஸ் பண்ணல அப்படின்றப்ப நம்மளோட பிராண்டோட நேம் ஓடிடுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், மெயின்ல ஒரு முக்கியமான ஹாட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்த நம்ம பண்ணிருக்கோம். இந்த இடம் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்கா இல்லையா, அப்படியே ஆப்போசிட். அதாவது அந்த மெட்ரோல இருந்து இறங்குனாங்கன்னா மெட்ரோல வெளியில ஏறுற இடத்துல இருக்கும் அஞ்சுமன் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதுல நம்மளோட ஷாப் வந்து G13. அது வந்து அஞ்சுமன் காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்தா இல்ல அப்படி அந்த மெயின்ல வாலர் ஸ்டோருக்குள்ள அப்படி வராங்கன்னா உள்ள வரும்போது
லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கடையே நம்மளோட மொபைல் கடை தான். இது சில பேருக்கு வந்து தெரியாது. முக்கியமான இல்ல லேண்ட்மார்க் என்னன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல எல்லாருக்கும் சுண்டல் கடைன்னு சொல்லுவாங்க. சுண்டல் கடை, சமோசா கடைன்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து அடுத்த கடை நம்ம கடை. சோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் கஸ்டமருக்கு. இது முழுக்க கஸ்டமருக்காக உள்ள வர்றவங்களுக்கு தெரியணும்ன்றதா எடுத்து சொல்றேன். ஓகே, லொகேஷன்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க. சோ இன்னொன்னு, இப்போ வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்னாவே நிறைய ஷாப்ஸ் இருக்கு ப்ரோ, ஓகேங்களா? மொபைல் சர்வீஸ் பண்றது இருக்கு, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹப், ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரிச்சி ஸ்ட்ரீட்ல நம்ம ஒரு மொபைல் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பண்ண போய் வேற ஏதோ ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஸ்பேர் மாத்துறாங்க, சர்வீஸ் வந்து பண்ண போது ஒரு ரேட்டு சொல்றாங்க, பண்ணிட்டோன்னே ஒரு ரேட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? நான் எல்லா கடையும் சொல்லல, சில கடை. கரெக்ட் தான். நீங்க இப்போ சொன்ன மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்ன்றது தான் ஹப் சார். இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்டோர் சென்னையில போய் பார்த்தாலும் அங்க இருந்து ஸ்டாக் இங்க இருந்து தான் கனெக்ட் ஆகும். ஆமா, அதாவது பாம்பேல ஒரு ஹப் இருக்கும், ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஹப் மாதிரி சென்னையில, அதுவும் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல இருக்கிற மெயின் ஹப்னு சொல்லி பார்த்தா இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் ரேடியோ மார்க்கெட். ஆமா, ரேடியோ மார்க்கெட். சரிங்களா? ஆனா இந்த ரேடியோ மார்க்கெட்டுக்கு ஒரு கெட்ட பேர் நீங்க சொல்ற மாதிரி இருக்குதான் செய்யுது. நிறைய கஸ்டமர் என்ன இங்க வந்தா ஏமாத்திடுவாங்க. இது ஒரே ஏமாத்துறவங்க இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேயே ஜென்யூனா நல்ல கரெக்டா பயந்து, அதாவது கடவுளுக்கு பயந்து சர்வீஸ் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர், ரொம்ப மினிமம் ஒரு 10% பீப்புள்ஸ் இப்படி பண்றதுனால இந்த என்டையர் மார்க்கெட்டுக்கே அப்படி ஒரு கெட்ட நேம் வந்திருக்கு. பட் ஆனா அவங்க அதிகமா இல்ல, இந்த மாதிரி நல்ல பண்ணி கொடுக்கறவங்க தான் அதிகமா. சோ அதனால கஸ்டமர் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்மளது ஒரு பிராண்ட். சோ இது மத்த இடத்துல அப்படி இருந்தாலுமே சரி, நம்மளோட பிராண்ட்ல அது இருக்காதுன்றது கஸ்டமர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட் வரவங்க நம்ம பிராண்டை தேடி தான் வருவாங்க. சும்மா ஒரு கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமரோட நம்ம பிராண்டை கேட்டு தேடி வர கஸ்டமர் தான் அதிகம். சோ அதனால வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல நம்ம கடைக்கு அவங்க யாருமே பயந்து வர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இதுல வந்து ஒரு சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒரு டிஸ்பிளே மாத்துறாங்கன்னா டிஸ்பிளே மட்டும் மாத்திரணும்னு சொல்லி தரமாட்டாங்க மத்த கடை மாதிரி. நம்ம இதுல 15 QC செக் இருக்கு, QC பாயிண்ட், குவாலிட்டி செக் 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. which means ஸ்பீக்கர் கேக்குதா, மைக் கேக்குதா, ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா, வைஃபை ஒர்க் ஆகுதா, சார்ஜிங் ஏறுதான்னு சொல்லி ஒரு 15 பாயிண்ட்ஸ் செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கையில கொடுக்கணும். சோ இதுல எங்கேயுமே ஃப்ராடுலெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்க கூடாது. கஸ்டமர் மொபைல் அவர் கொடுத்ததோட, அவர் கொடுக்கறப்ப 2 ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவர் ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு சொல்லியிருக்கலாம். பட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறப்ப அந்த ரெண்டுமே ரெடி ஆயிட்டா இருக்கணும், கஸ்டமர் நம்ம சொல்லிடணும்ன்றதுக்காக தான் 15 QC செக் நம்ம பண்றோம். சோ அதனால கஸ்டமர் வந்து எந்த ஒரே எடுத்துக்க வேணாம் நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, சரி ப்ரோ, தெளிவா சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க இங்க வந்து ஏமாத்துறதோட நல்ல சர்வீஸ் கொடுக்குறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் வராங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா உங்க ஷாப்புக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருந்தா தான் உங்க கடைக்கு வருவாங்க, ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து நிறைய கடைங்க இருக்கு, அதை விட்டுட்டு உங்க கடைக்கு வரணும்னா என்ன ஸ்பெஷல், அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பொதுவா ரிச்சி ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறவங்களை விட ஏமாத்தாதவங்க தான் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டோமா இல்லையா? அவங்களுமே வாரண்டி சர்வீஸ் தான் பண்ண மாட்டாங்க. ஆமா, வருவாங்க கொஞ்சம் ஒரு லோ காஸ்ட்டுக்கு என்ன முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் தேடி வரதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஏரியால இருக்கிற கடைக்கு போனா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும், ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து காசு கம்மியா இருக்கும். இதுதான் கான்செப்டே. சோ இவங்களுக்கு இங்க இருக்கிற கடைக்காரங்களோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, கஸ்டமர் சீப்பான ரேட்டுக்கு தான் வராங்க, நம்மளால என்ன சீப்பானது கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சோ அதனால அவங்க ஒரு சீப்பான குவாலிட்டி டிஸ்பிளே கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஸ்டோர், இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோர் ஒன்லி ஃபார் வாரண்டி சர்வீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை மைண்ட்ல பதிவு பண்ணணும், கஸ்டமர் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாரண்டி சர்வீஸ்க்காக தான் இந்த ஸ்டோரை நம்ம வச்சிருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு ஷோரூம் செட்டப்ல ஒரு ஸ்டோர் நம்ம செட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க பண்ற எல்லா சர்வீஸ்க்கும் வாரண்டி கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே சர்வீஸ் பண்றாங்க, நம்ம பிராண்ட் டிஸ்பிளே பண்றப்ப 100% உங்களுக்கு வாரண்டி. இதே மாதிரி பேட்டரி பண்றப்போ வாரண்டி, சார்ஜிங் கனெக்ட் எல்லாம் பண்ணாங்க கூட அது கூட வாரண்டி இருக்கு. ஸோ வாரண்டி சர்வீஸ்னு ஒருத்தவங்க யாராவது, அதுவும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல வாரண்டி சர்வீஸ் தான். ரிச்சி ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் வாரண்டின்னு போர்ட்ல கூட அடிக்கக்கூடாது. ரூல்ஸ் படி, as per the சங்கம் ரூல்ஸ் படி, நான் வாரண்டி தரேன்னு சொல்லி என் போர்ட்ல கூட நான் போடக்கூடாது. நம்ம போடல இங்க, ஆனா வீடியோஸ் எல்லாம் தந்துருக்கோம். சோ அந்த வீடியோ மூலமா நம்ம என்ன சொல்றோம்னா, ரிச்சி ஸ்ட்ரீட்க்கு நீங்க வரீங்க, எனக்கு வாரண்டியா குவாலிட்டியா எனக்கு சர்வீஸ் பண்ணணுங்க, நான் வந்து என்னோட சர்வீஸ்ல திருப்பி நான் நாளைக்கே 2 நாளே இந்த ரிப்பேர் ஆகக்கூடாது, அப்படியே இன்கேஸ் எலக்ட்ரானிக் பொருள் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா நம்ம ஸ்டோர் இஸ் தி பெஸ்ட் ஃபார். அதே மாதிரி இப்போ சர்வீஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு மட்டும் தான் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல ஷாப்ஸ் இருக்கும்ல அவங்களுக்கும், அந்த ரீட்டைல் ஷாப்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறீங்க? பேசிக்கா நம்மளோட ஷோரூம்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஒன்லி கஸ்டமருக்கு தான். ஆமா, அப்படிதான் சொல்லுங்க. சோ ரீட்டைலர்ஸ்க்கு பண்றது கிடையாது, ஏன்னா நமக்கு கஸ்டமருக்கு பண்றதுக்கு டைம் பத்தல. ஆனா இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்ல நம்ம ஆல்ரெடி இருக்கிற உள்ளேகள் ஸ்டோரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டோரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்டமர் கொடுக்குற மாதிரியே நம்ம ரீட்டைலர்ஸ் கொடுத்தோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெளியில கடை வச்சிருப்பாங்க, அங்க இருந்து பண்ண முடியாத சர்வீஸை இங்க வந்து தான் பண்ணி எடுத்துட்டு போவோம். சோ நம்ம வந்து ஒரே ஆளுக்கு மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இந்த இடத்துல. சோ இது வந்து ரீட்டைலருக்கும் நம்ம பண்றோம், அதை மேலே நம்ம கஸ்டமருக்கும் பண்றோம். இது வந்து சிப் லெவல், போர்ட் லெவல்ல கூட சர்வீஸ் பண்றோம். அட் சேம் டைம் நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து யாருமே கடையில வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் நிறைய செலவாகும். அதுக்கு பிளஸ் வந்து அதுக்கு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கும். ஸோ நம்ம இந்த மார்க்கெட்ல கேட்டா நீனா பாய்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட தம்பி தான் அவரு.
சோ அவர் தான் வந்து சாஃப்ட்வேர்லயே மார்க்கெட்லயே ஸ்பெஷலிஸ்ட். என்டையர் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பாக்குறாங்க யாராவது கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சொல்யூஷன் வேணும், ஐக்ளவுட் ஐபோன் ரிலேட்டட் சொல்யூஷன் வேணும் அப்படின்றாலும் டைரக்டா வந்து அவங்க ரீச் பண்ணலாம். நம்மள அந்த சேம் டைம் கஸ்டமரா இருந்தா கூட அவங்களுக்கு பெஸ்ட் இன் காஸ்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். பெஸ்ட் இன் காஸ்ட். ஓகே. இப்போ சென்னை கஸ்டமர்ஸ்னா டைரக்டா வந்துருவாங்க ப்ரோ. இப்போ அவுட் ஆஃப் சென்னை இருப்பாங்கல்ல, அவங்க சர்வீஸ் பண்ணணும்னா அவங்களுக்கும் பண்ணலாமா கொரியர் மூலமா? கரெக்ட், கொரியர் மூலமா நம்ம அவுட் ஆஃப் சென்னைக்கு பண்ணலாம். அந்த சேம் டைம் நம்ம அவுட் ஆஃப் சென்னைக்கு வந்து பிரான்சைஸ் நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். சோ பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்துட்டு தான் இருக்கும். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது வந்து நம்மளோட பிராண்ட் பிரான்சைஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பிளான் இருந்தாங்கன்னா நம்மள கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நம்ம அவங்களுக்கு அந்த பிரான்சைஸும் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு மினிமம் பட்ஜெட்டே ஒரு நல்ல ஸ்டோர் வச்சு ரன் பண்ற மாதிரி ஓகே பிளான் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சர்ல பிரான்ச்சஸ் ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா நம்மளோட ஃபியூச்சரே லைனா 1 by 1 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம ஃபியூச்சரா பிளான் வச்சிருக்கோம். சோ அதுபடி பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் எந்த இடத்துல பிளான் பண்றோம்னா டீப் சவுத், நம்ம நார்த் சைடு இல்லைன்னா இந்த சென்ட்ரல் மெட்ராஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஆக்குபைட் ஆயாச்சு. இப்போ நம்ம டீப் சவுத்ன்றது வந்து எப்படின்னா இந்த பல்லாவரம் இல்லைன்னா இந்த தாம்பரம் இந்த மாதிரி சைடு. சோ இந்த சைடுல சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆவடி, திருத்தணி இந்த சைடு எல்லாம் வந்து நிறைய ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் அங்க இருந்து கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இங்க வராங்க. பாக்குறேன் பிளஸ் நம்மளோட ஆப், நம்ம ஆப்ல வந்து ஆர்டர்ஸ் போடுறோம்னா லாங்ல இருந்து ஆர்டர்லாம் நிறைய வருது. சோ அதை ஹானர் பண்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இங்க வராங்க, இல்ல நம்ம இங்க இருந்து ஆளை அனுப்பி விடுறாங்க. சோ இதுக்கு வந்து என்னன்னா பெஸ்ட் சொல்யூஷன் வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் பிளேசஸ்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம அதுக்கும் பிரான்சைஸ் தந்துட்டு தான் இருக்கும். சோ சென்னை இன்சைட் இல்லாம அதாவது அவுட் ஆஃப் சென்னையில இருக்கிறவங்க, சென்னையோட ரேடியஸ் கிட்ட வர்றவங்க அந்த மாதிரி யாரா இருந்தா கூட நமக்கு பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கேட்கலாம், நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. அப்ப பிரான்சைஸ் பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா உங்களை கான்டாக்ட். ஆமா, தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க டீடைலா இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ லாஸ்டா ஒரு கேள்வி ப்ரோ. இப்போ நம்ம ஸ்டோர் பாத்தீங்கன்னா நிறைய நம்மளும் வீடியோ பண்ணிருந்தோம். ஸோ ஒரு ஸ்டோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இப்போ புருஷவாக்கம் பிரான்ச் எடுத்துட்டீங்கன்னா ட்ரைனிங் அது ஒரு ஸ்பெஷல். நீங்க பெரம்பூர் எடுத்துட்டீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் பண்றது 699 அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆஃபர். அந்த வீடியோ நல்ல ரீச் இருந்தது. இப்போ இந்த ஸ்டோருக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் இருக்கா? இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா அங்க நம்ம என்னெல்லாம் கொடுத்துருந்தோமோ அதாவது ட்ரைனிங் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. பட் அது தவிர 699 தான் இங்க நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்றோம். ஸ்டார்டிங் 699 தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம வந்து இந்த ஸ்டோரை மார்க்கெட்ல வச்சிருக்கிறது ஐபோன் ஃபோக்கஸ்ட். ஐபோன் ரிலேட்டடான டெக்னீஷியன்ஸ் தான் நம்ம கிட்ட இங்க இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஐபோன் ரிலேட்டடான அதுக்கான மிஷினரிஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். சோ ஐபோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து குயிக்கா வேணும். நம்ம ஸ்டோர்லயுமே கிடைக்கும். பட் இருந்தாலும் எல்லா ஸ்டோரும் நான் உட்கார்ந்து கையோட வாங்கிட்டு போய் போனேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தாங்க 1 hourல எனக்கு வேணும், 2 hours வேணும், ஐபோனோட சர்வீஸ் 1 hourல முடிக்க முடியும். அது பெரிய சர்வீஸ் தான், தாராளமா பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஓகே. இது வந்து கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. 13 Pro Maxல தெரியுதா? 13 Pro Maxல ரெகுலரா வர்ற இஷ்யூ தான். சோ இப்போ கஸ்டமருக்கு நம்ம கேட்டிருக்க டைம் 1 hour தான். ஜஸ்ட் 1 hourல நம்ம இத ரெடி பண்ணலாம் சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து அத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு மொத்தமா டிஸ்ப்ளே தான் மாத்தணும். அதுக்கு பெட்டர் நீங்க வவுச்சர் வாங்கிக்கோங்க, நாங்க இந்த போன் எடுத்து வவுச்சர் தரோம்னு சொல்லிருக்காங்க. சோ கஸ்டமர் வந்து நமக்கு போன் அடிச்சு கேட்டாரு, நம்ம வாங்க 1 hourல பண்ணி தரோம்னு இருக்கோம். நெக்ஸ்ட் 1 hourல இது ரெடி ஆயிடும், நம்ம ரெடி ஆயிடும். சோ இதுதான் விஷயம். நம்மளோட இந்த ஸ்டோர் ஒன்லி ஃபார் இல்ல, மோஸ்ட்லி ஐபோனோட ஃபோக்கஸ்ட் அதர் டிவைசஸும் பண்ணுவாங்க. பட் ஐபோன் ஃபோக்கஸ்டா வேணும் அப்படின்னு யாராவது எனக்கு குயிக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டோர் கான்டாக்ட் பண்ணலாம். சோ உடனே அவங்க இந்த சர்வீஸ் கிடைக்கும். ஓகே. ஐபோன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டேப்ஸ், லேப்டாப்ஸ் அதெல்லாம் பண்றீங்களா ப்ரோ? டேப், லேப்டாப்லாம் அக்ராஸ் தி ஸ்டோர் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இத பிரிச்சு பார்க்கிறது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதாவது சில பேர் வந்து இயர்பட் பண்ணிக்கலாம், நெக் பேண்ட் பண்ணிக்கலாம், அது பண்றது இல்ல. டேபா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, மொபைல்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். டேப்லாம் இங்க தான் நடக்கும். லேப்டாப்க்கு தனி செக்ஷன் வச்சிருக்கோம் உள்ள. உங்களுக்கு தெரியும், எனக்கு நம்ம வீடியோல காமிச்சோம்னு தெரியல, அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு, அங்க லேப்டாப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லாமே டிவைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணனும்னா இந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இந்த வீடியோ பாக்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னா உங்களை எந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம்? நம்மளதுல வந்து இதுல நீங்க எப்படி ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பீங்க? ஆமா, அதுல ஒண்ணே நம்ம அபிஷியல் காண்டாக்ட் நம்பர் ஒன்று இருக்கும், அது இல்லாம மேனேஜர் காண்டாக்ட் நம்பர், இன்னொரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? 10 to 10 மார்னிங் 10 to night 10. எனக்கு நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் கால் வந்துருக்கு, அது நடக்கல. பட் இருந்தாலும் 10 to 10 வந்து காண்டாக்ட் பண்ணா உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதான் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது ஈஸி. சோ 10 to 10 எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. ஓகே. ஸ்டோரோட டைமிங்ஸ் அதான் ப்ரோ. ஸ்டோரோட டைமிங் 10 to 10. இந்த ஸ்டோர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் டைமிங். 9:30 to night 10:30. முன்னாடி ஒரு 1/2 hour, பின்னாடி ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ 9:30 to 10:30 ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற இந்த ஸ்டோர், பேலன்ஸ் எல்லா ஸ்டோருமே 10 to 10. ஓகே. ஃபைனலா சென்னையில எங்க பிரான்ச்சஸ் இருக்கோ ஒரு தடவை நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. சென்னையில நமக்கு பிரான்ச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் மவுண்ட் ரோட், அதுக்கப்புறம் பெரம்பூர், அதுக்கப்புறம் அயனாவரம், அதுக்கப்புறம் நம்ம நெல்சன் மாணிக்கம் ரோட், ஆமா, அதுக்கப்புறம் OMR, அதுக்கப்புறம் புருஷவாக்கம், அதுக்கப்புறம் இப்போ அகைன் இங்க. சோ இது வந்து நம்மளோட 7th ஸ்டோர். ஓகே. சூப்பர் ப்ரோ, எல்லாமே பக்காவா சொல்லியிருக்கீங்க. மேலும் உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல அது ரிலேட்டடா சர்வீசஸ் எது இருந்தாலும் நீங்க இங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பிரான்ச்சஸ் வந்து ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 7 பிரான்ச்சஸ் இருக்கு சென்னையில. பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்லயே இது வந்து 2nd ஸ்டோரு.
நல்ல மெயின்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ இருக்கும். அங்க இருந்து அஞ்சுமான் பில்டிங், அங்க இருந்து நீங்க பார்த்தாவே தெரியும், பெரிய ரெட் கலர் பில்டிங் அஞ்சுமான் பில்டிங். அது உள்ளதான் இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு லொக்கேட்டா இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா புருஷவாக்கம், நெல்சன் மாணிக்கம் ரோடு, இந்த மாதிரி டோட்டலாவே ஒரு 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. நான் எல்லா டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ரோ வந்து கைட் பண்ணுவாரு. புருஷவாக்கத்துல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட இது பண்ணுங்க. மெயினா பிரான்சைஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா ப்ரோ நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் போட்டு நல்லா நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த பிரான்சைஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுவாரு. நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது நீங்க பாருங்க. அதோட லிங்க்கும் நான் கொடுத்துறேன். பிரான்சைஸ் பத்தி தெளிவா அதுல பேசியிருப்பாரு. மேலும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ரோவோட நியூ ஸ்டோர்ல நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.